தலைவர், தமிழர் தலைவர், நம் உள்ளத்தில் என்றென்று நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா மற்றும் கழக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க தலைமை கழகத்தின் சிறப்பு பேச்சாளர் சகோதரி வே ஆர்த்தி அவர்களே, கிராம பொதுமக்களே, கழக தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு சொத்தில் சமூகம் பெற்றுத் தந்தார். அது மட்டுமன்றி உள்ளாட்சி அமைப்புகளில் 33% பெற்றிருந்த பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் உண்டு. மேலும் பல்வேறு சாதனைகள் செய்து இன்று நம்ம எல்லாருக்கும் அதனை தொடர்ந்து இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம் மற்றும் விடியல் பயணம் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருந்த பொற்கால ஆட்சியில் உண்மையாக நெசவாளிகளுக்கு 24 மணி நேரத்தில் ஒரு பொதுக்கூட்டமா ஏற்படுத்தி அதிமுக அவர்கள் எவ்வளோ பொறுமையா ஏழை ஏத்தணுன்றது நம்ம நெசவாளிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொறுமை மொத்தமே அமைச்சர்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம தமிழக முதலமைச்சர் இந்த துறைக்கு இந்த அமைச்சரை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு. அந்த பொறுமை மொத்தமே அவர்கிட்ட இருந்தது. நம்மளுக்கு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட அவரே அன்னைக்கு மேடையில பேசியிருப்பாரு. புதூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கிட்டத்தட்ட கலந்து கொண்டாங்க. எல்லாருமே வந்து சிறப்பித்த மாதிரி ரொம்ப நன்றி. இது மாதிரி தெருமுனை கூட்டத்துக்கு நாங்க போட்டு தான் பேசணும்னு கிடையாது. வருகிற ஜூலை மாசம் கண்டிப்பா வீடு தேடி வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த மாசம் 1ஆம் தேதி அவங்க எப்போ வாங்குறாங்களோ அது கண்டிப்பா வந்து சேருன்றது ஊர்ஜிக்கப்படுத்திருக்காங்க. அண்ணன் ஒன்றிய செயலாளர் ஆர்பி ரவீந்திரன் அவர்களே, வரவேற்பு ஆற்றத்துக்கும் தம்பி ஹரி அவர்களே மற்றும் ஹரிசங்கர் அவர்களே மற்றும் கிளைக்கழக செயலாளர் நெமிலி வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிவண்ணன் அவர்களே, நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் தம்பி எஸ் பெருமாள் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்பாம் பெருமாள் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகளே மற்றும் கிளைக்கழக செயலாளர்களே, இங்கு பெருந்தளாக கூடிக்கொண்டிருக்கும் மேலவளம் புதூர் ஊராட்சியின் மகளிர்களே மற்றும் வட்டக்கழக செயலாளர் அனைவருக்கும் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்பிஆர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய தம்பி ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் கழகத்தின் நிர்வாகிகள் பிரகாஷ், ரவி, கிருஷ்ணவேணி, வெங்கடேசன், தீனதயாளன், செல்வம், தனிகவேல், பார்த்திபன், மணி, கிருஷ்ணமூர்த்தி, ராம்கி அவர்களே, முக்கியமான பங்கு இங்கே வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நிறைய திட்டங்களை எல்லாம் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார். முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு இலவசமா பஸ் பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையை அறிவித்ததை நிறைவேற்றி இன்று அனைவருக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்கேயுமே எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு இன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே சிறு பிள்ளைகளுக்கு, பள்ளி பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. ஆகிய வருகின்ற 2026 தேர்தலிலே நம்முடைய தலைவரின் கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். பெண்களுக்கென்று ஏற்கனவே இந்த குடும்ப தலைக்கு வழங்கப்பட்டது இல்லாமல் வருகின்ற 15ஆம் தேதி அன்று விடுபட்டு போன பெண்களுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பணம் வழங்குவதற்கு அன்றைய தினம் முன்னே அந்த மனுக்களை பெற உள்ளார்கள். ஆகவே யாருக்கு வரவில்லையோ அவர்கள் வருகின்ற 15ஆம் தேதி அன்று இங்கே முகாம் நடைபெறுகிறது. அந்த முகாம் சாதனைலாம் நிறைய செஞ்சிருக்காரு. இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது. அதில் இன்னும் நிறைய சாதனைகள்லாம் வர இருக்கிறது. ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் ஏற்கனவே இந்த மேலப்பணம் புதூர் திமுகவோட கோட்டை, அது நல்லா தெரியும் எனக்கு. ஆகவே வருகின்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய தளபதியுடைய கருத்தை வலுப்படுத்தி உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மிகவும் சீரோடு சிறப்போடு கலைஞர் ஐயாவுடைய 102வது பிறந்த நாள் கூட்டமாக சிறப்புமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பா நெமிலின்றது வந்து என்ன சொல்றது, மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. ஆமா, நான் போன பணப்பாக்க தொகுதியில சொன்னது போல தாய் வீடாவே மாறிச்சு. அருமையான அண்ணன் பெருமாள் அவர்கள் ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருமே வந்து இப்ப பாருங்களேன், தொடக்கத்திலே உங்களுடைய அன்பால அந்த அப்படியே திணற செய்றீங்க. இதுதான் நெமிலி மக்கள் வந்து ரொம்ப அன்பானவர்கள். அவங்க வந்து
கட்சியின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள்ன்றத ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து நீங்க நிரூபிச்சுட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து நாம வந்து கட்சியை பத்தின காரியங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக ரொம்ப சிறப்பா ஒருங்கிணைச்சு பேச்சாளரை வந்து வரவேற்பதிலிருந்து அவங்கள கவனிக்கிறதுல எல்லாவற்றையும் ரொம்ப சிறப்பா செய்து கொண்டிருக்கிற என்னோட மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் அண்ணன் முரளி அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசாத் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, கண்டிப்பான் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, சித்திக் பாஷா அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. குறிப்பாக எங்களுடைய அண்ணன் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லார் பேருமே படிக்கணும்னு ஆசை, ஆனால் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால எல்லாருக்குமே கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருக்கும் இந்த கொடியை நட்டு பேனர் வச்சு சேர் போட்டு வண்டி ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டுட்டு வந்து அதுல நீங்கெல்லாம் இல்லைன்னா நம்முடைய கழகம் கிடையாது, நம்முடைய தலைவர் கிடையாது. நீங்க எல்லாரும் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்முடைய கழகம் தொடர்ந்து வெற்றியை நோக்கி சென்றுட்டு இருக்கு. அதனால யாரும் தவற நினைச்சுக்க வேணாம். எல்லாருடைய பேரும் என்னுடைய மனசுல இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த வாட்டி எல்லார் பேரையும் நான் படிக்கிறேன். சரி, அக்கா மாருங்கெல்லாம் ஒரு பக்கம், அம்மா மாருங்க, அண்ணன் மாருங்கெல்லாம் அப்படியே சித்தப்பா மாறு அப்பா மாரெல்லாம் அப்படியே நிக்க வச்சுட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி என் பாட்டியம்மாலாம் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ பலவீனம் இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா வேலைக்கு போயிருப்பீங்க, வெயில்ல வேலை செஞ்சிருப்பீங்க, குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க இவ்வளோ ஆர்வமா இந்த இடத்துல இருந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு வாட்டி கை தட்டிக்கீங்க. ஆமா, இப்படி உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு, அந்த ஆர்வம், அந்த மலர்ச்சி இருக்கும் வரைக்கும் திராவிட ஆணித்தரமா தெரியுதுங்க. என்னன்னா எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மகளிருடைய சப்போர்ட் வந்து என்னைக்குமே ரொம்ப அதிகமா இருக்கு. தனியார் மயமுடன் இருந்த அந்த போக்குவரத்தை அரசுடைமையாக்கி பஸ்ஸே போக முடியாத ஒவ்வொரு கிராமங்களுக்கும் முதல்ல பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் மினி. இப்படி அவர் எதையெல்லாம் கலைஞர் ஐயா விதைத்தாரோ அதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் மெருகேற்றி அதை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி மொத்தமா கலைஞர் ஐயாவுடைய சாதனையை வந்து ஒரு அரை மணி நேரத்துல சொல்லுமானா ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு கவிதையா சொன்னா அவருக்கான ஒரு கணத்தை, அவருக்கான ஒரு மரியாதை இந்த இடத்துல கொடுத்த மாதிரி இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால ஒரு கவிதையோடு நாம வந்து கடந்து செல்லலாம். தமிழ் தாயின் முத்தமிழ் பாலை முழுவதுமாய் பருகிய மூத்த மகனே, முதிர்ந்த இருண்டு கிடந்த சமுதாயத்திலே வெளிச்சமாக உதய சூரியன், அரசியல் எழுத்து பேச்சு என அனைத்தையும் கற்றறிந்த முத்தமிழ் அறிஞன், சங்கத் தமிழும் உன்னை வணங்கி செல், கன்னி தமிழும் உன் மீது காதல் கொள், திருக்குவளை தந்த திருமகனே, தமிழ் தாயின் தலைமகனே, உன் விரல் வலிக்க தமிழன் குரல் ஒலித்தரே, உன் பேனா முனை குனியும் பொழுதெல்லாம் இங்கு தமிழன் தலை நிமிர்ந்து நின்றானே, அஞ்சுகம் தந்த அஞ்சாமையை நீக்கினாய் தமிழகத்தின் அறியாமை, 3 தலைமுறைகளை கண்ட முத்தான தலைவா, தமிழர்களுடைய வாழ்க்கையில் வித்தான தலைவா, நீ கடிதம் எழுதினால் அது காவியம், நீ வசனம் எழுதினால் அது வாழ்க்கை தத்துவம், வள்ளுவனோடு வாழ்ந்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை, அண்ணாவை கேட்டதில்லை, இவை அத்துணையும் நீ என்றோ, அரை நூற்றாண்டு அரசியலின் அரைச்சுவடியே, தலைமுறைகளை கடந்த தலைப்புச் செய்தி, விமர்சனங்களே வியக்கும் விந்தையே, எதற்கும் அஞ்சாத சிந்தையே, கலைஞர் என்றால் இளைஞர் என்று பொருள் தந்தவரே, தமிழனின் உணர்வினை உழவு செய்தாய், அவர்களுடைய உள்ளங்களை களவு செய்தாய், சூரியனுக்கும் சுறுசுறுப்பை கொடுத்து தோல்விக்கு சோர்வை கொடுத்து வெற்றியை வேள்வி செய்தவரே, ஓய்வறியா சூரியனை வணங்குகிறோம் பாதுமையா. தமிழனுக்கான ஒரு தலைவன் இன்றைக்கு தமிழ் மொழியை செம்மொழியா அறிவிச்சு உலக நாடுகளே இன்னைக்கு தமிழை மெச்சி திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை நம்ம செம்மொழி நாள்னு சொல்லி கொண்டாடுறோம். ஐயா அவர்களை பார்த்து, ஐயா அவங்க எப்படி கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கும்னு கேக்குறாங்க. பையன் என்ன தெரியுமா சொல்றாரு, தலைவர் அப்படிலாம் சொல்லல, என்ன தெரியுமா சொன்னாரு, என்னை மாண்புமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க அப்படின்னு. கழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய, ஏன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே சுயமரியாதைக்காரர்கள் தான் அப்படின்றத எந்த இடத்துல தெரியுமா ஐயா அவர்கள் நிரூபிச்சாரு. அவர் முதலமைச்சராகி முதல் கையெழுத்திட்டதே ஒரு மனிதனை இழுக்கும் பொழுது எங்கங்க அந்த இடத்துல சுயமரியாதை இருக்கும். அதை நீக்கும்படிதான் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு, கைரிக்ஷா முறைமையை ஒழித்து கட்டி 2000க்கும் மேற்பட்ட சைக்கிள் தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அதனால எத்தனை பேர்
பேருடைய தன்மானம் காப்பாற்றப்பட்டது, எத்தனை பேருக்கு ஒரு மனிதாபிமானம் என்னன்றது போய் சேர்ந்துச்சு தெரியுங்களா? பணக்காரங்கள் எல்லாம் கொழுத்து மாடி வீட்டுல காங்கிரீட் வீட்டுல இருக்கும் பொழுது ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பட்டியலிட்டவர்கள் எல்லாம் குடிசை வீட்டுல இருந்தாங்க. அது வந்து அவர் மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. அதனாலதான் ஐயா அவர்கள் குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆசிய கண்டத்திலேயே யாருமே, எந்த கழகமும், எந்த கட்சியும், எந்த தலைவனுமே கொண்டு வர முடியாத ஒரு திட்டம் தான் பெரியார் சமத்துவபுர திட்டங்கள். இன்னைக்கு ஆசிய கண்டமே திரும்பி பாக்குதுங்க ஒரு திட்டத்தை. கலைஞர் கனவு இல்லைன்னு அதுக்கு பேரு. என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடுன்றது மிகப்பெரிய ஒரு கனவு. அப்படிப்பட்ட வீடு இல்லாம கஷ்டப்பட்ட எத்தனையோ பேருக்கு ஐயா அவர்கள் வீட்டு பட்டாவை வழங்குறதாகட்டும், வீட்டு மனைகள் ஆகட்டும், இப்படி வழங்கி அவங்களுடைய அதாவது வீட்டு கனவை நிலவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஆண்களுக்கு சமமா ஏன் தெளிவா இருங்க, யோசிங்க, சிந்திச்சு செயல்படுங்க. இன்னைக்கு வீட்டுல முடங்கி கிடந்த பெண்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு உற்சாகமா, நீங்க ஹஸ்பண்ட் வேலையில இருந்து வந்துதான் நம்மளை வெளியே கூப்பிட்டு போனோம்லாம் கிடையாது. ஏன்னா நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் பெண்கள் வந்து ரொம்ப முடங்கி கிடக்குறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க வந்து இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறாங்கன்றதை அறிஞ்சுதான் இன்றைக்கு விடியல் பயணத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் இலவசமா பயணம் பண்றாங்க. அது எவ்வளவு பல மாநிலங்களுக்கு முன் உதாரணமான ஒரு கழகம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமே. இதை விட ஒரு தலைவர் எப்படிங்க யோசிக்க முடியும்? சில தற்புரையெல்லாம் வர சொல்லுது, சும்மா அப்பா பண்றீங்க அவரை அப்படின்னு. ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் பெரிய பிள்ளைக்கு என்ன செய்யணும், சின்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும், பொண்ணுக்கு என்ன செய்யணும். அப்படிதான் நம்முடைய தாயுள்ளம் கொண்ட தளபதியார் அவர்கள், அதாவது பெண் பிள்ளைகளுக்கு மகளிர் உரிமை தொகை, அதாவது பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, பெண் பிள்ளைகளுக்கு வந்து புதுமை பெண் திட்டம், பையனா அந்த பையனுக்கு என்ன தமிழ் புதல்வன் திட்டம், வயசானவங்களா அதாவது மக்களை தேடி மருந்தகம் திட்டம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதோ மேல் தட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் திட்டங்கள் போய் சேர்றது கிடையாதுங்க. கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டங்கள் போய் சேருதுன்னு சொன்னா இதுதான் மக்களுக்கான ஆட்சி, இவர் தான் நம்முடைய மக்களுக்கான தலைவர் என்றதை நீங்க பாத்துக்கலாம். இங்கே நான் வரும் பொழுதெல்லாம் பார்த்தேன், சாலை வசதி ஆகட்டும் எல்லாமே, இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிறது கூட பாருங்க, எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒரு கிராமத்துல கிடைக்குதுன்னா இதுதான் ஒரு மக்களுக்கான ஆட்சியா இருக்க முடியும். இதே நீங்க குஜராத் பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் உண்மையா ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன் சொல்றேன்னா, நல்ல தண்ணி நமக்கு கிடைக்குது, இருக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கு, நம்ம பசங்களுக்குலாம் நல்ல தரமான கல்வி அரசு பள்ளிகளில கிடைக்குது. இதுவே நம்முடைய மோடிஜி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த 3 வருஷமா ஆட்சி செஞ்சாருங்க முதலமைச்சரா குஜராத்ல, ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இந்திய தாய்மொழியாக கொண்ட பிள்ளைங்க 1 லட்சம் பேர் தோல்வி அடைந்திருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுல 434 அரசு பள்ளிகள்ல 93% பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. என்ன மணியா பிள்ளைங்க படிச்சு பாஸ் ஆச்சு, நீ நான் அப்படி சொல்லுகிற அப்படின்னா, பசங்க படிச்சாங்க பாஸ் ஆனாங்க ஓகே, ஆனா அதற்கான சரியான கல்வி முறைய பாடத்திட்டத்தை அவங்களுக்கான எல்லாவற்றையும் கொண்டு சேர்த்தது நம்முடைய தமிழக அரசு. அப்படி தமிழக அரசு மட்டும் சரியா செயல்படல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனையோ தோல்விகளை பிள்ளைங்க சந்திச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கல்வியில் ஆகட்டும் எல்லாவற்றிலும், விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சொல்லலாம், நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்க ஆசைப்படுறேன். அதாவது நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே முதல் முறையா நியாய விலைக்கடையை திறந்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் தான். குட்டி பசங்களா இருக்கிறாங்க, நீங்க ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்ம யாரை சொல்லுவோம்? காந்தி. அதே ஃபாதர் ஆஃப் ரேஷன் என்று சொன்னால் அது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தான். யாருன்னா இப்படி யோசிச்சிருப்பாங்களா பாருங்க. சில பேர் சொல்லலாம் என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதாவது ஒண்ணும் இல்ல, வள்ளலார் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லி. பசியோடு ஒரு மனுஷன் உறங்க செல்லக்கூடாதுன்னு சொல்லி அதாவது ஆற்றி அவர்களுடைய பசியை போக்கிய திட்டம் தான் இந்த இலவசமா அரிசி கொடுக்கிற திட்டம் ரேஷன் கடையில. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுல கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். காப்பீட்டு திட்டமாகட்டும், கண்ணொளி திட்டமாகட்டும், இப்படி பல விஷயங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒளியேற்றியவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். 7000 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சது, உழவர் சந்தை அமைத்தது, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அதாவது திருவள்ளுவர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய். ஒன்னும் இல்ல அதனுடைய பொருள். ஒரு விஷயத்த நான் வந்தா இதை செய்வேன், நான் வந்தா இதை பண்ணுவேன், அப்படியே மாத்திடுவேன் எல்லாத்தையும் சொல்றது எல்லாருக்கும் ஈஸி. ஆனா இத்தனை வருஷமா தமிழ்நாட்டை கட்டி காத்து மக்களுக்கான எல்லா நன்மைகளையும் கொண்டு சேர்த்தது. அதாவது ஒண்ணு சொல்லணும்னா, நமக்கு வர வேண்டிய நிதி எவ்வளவு நிதி நெருக்கடியில நாம தமிழகம் இருக்கு.
இடுக்கணும் பாரபட்சங்கள் செய்துட்டு இருக்காங்க. அது மத்தியிலும், அந்த இடுக்கண் மத்தியிலையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் முடிந்த அளவுக்கு காலை உணவு திட்டங்களாகட்டும், அதாவது நான் முதன்மை திட்டமாகட்டும், இப்படி பல வகையில மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிறாங்க. அதனால என் கழக உடன்பிறப்புகளை இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கொண்டு முடிக்க நான் ஆசைப்படுறேன். நாமெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நல்ல ஆட்சிக்குள்ள இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. அந்த நன்றியை நீங்க நினைச்சு நீங்க மனதார உங்களுடைய வாக்குகளை நீங்க முழு மனதா நம்பிக்கையோட உதயசூரியனுக்கு அளித்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து நலப்பணி திட்டங்கள் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி நம்ம வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லி இந்திய விரட்டி திராவிடத்தை நிலைநாட்டி தமிழ் நூலை புரட்டி வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வளர்க திராவிடம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மற்றும் இந்த ஊர் கிளை செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள், அனைத்து ஒன்றிய நிலையில் வந்திருக்கின்ற கழக நண்பர்கள், நம்ம மாவட்ட செயற்குழு, பொதுக்குழு மற்றும் துணை செயலாளர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். போன்ற எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் மகளிருக்காக செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி தொடர மகளிரான நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதே போல தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் தான் தனித்தனியாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும். இந்த ஆட்சி எப்படி சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது என்பது. அதே போல் நெசவாளருக்கும் நிறைய எண்ணற்ற திட்டங்களை நமது கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி தொடர நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடியவரை நன்றி. முதல்ல சொல்லி கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகங்க. அதாவது இந்த இடத்துல எந்த ஜாதி மத பாகுபாடு எல்லாம் எதுவுமே இல்லாம எல்லாரும் சமம், பிறப்பால எல்லாருமே சமம். இங்க ஜாதி பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது, ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. எல்லாரும் இங்க ஒண்ணுதான்றத காண்பிக்கும் பொருட்டு தான் அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து, யாரா இருந்தாலும் வயதுல பெரியவர்கள் சிறியவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து அவர்களே இவர்களேன்னு சொல்றோம். அதுக்காகத்தான் எந்த பாகுபாடும் எங்களுக்குள்ள இல்ல, நாங்க எல்லாரையுமே சகோதரத்துவத்தோட பாக்குறோன்றதுக்காக தான் சால்வையை போடுறோம். இது தெரியாத சில தற்குறி கூட்டங்கள்லாம் கிளம்பி வந்து என்ன சும்மா அவர்களே இவர்களேன்றீங்கன்னா, தற்குறித்தனமா தான் பேசும். அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க கூடாது. ஏன்னா அவங்களுடைய பணிகள் எப்பொழுதுமே தளத்துல இருக்கும். ரோஸ்னுடைய பணிகள் எப்பவுமே எப்படி இருக்கும்? தளத்துல இருக்கும். ட்வீட் போட்டுட்டு ஹீரோயின்ஸினுடைய கல்யாணங்களுக்கு போயிட்டு, அதாவது மக்கள் பேரிடர்னால பாதிக்கப்படுறப்பெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஒரு வெள்ளப்பெருக்கு எடுக்குது, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை கஷ்டப்படுது, ஒரு அம்மா கை குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஆனா ஒரு நடிகையினுடைய திருமணத்துக்கு போக சொன்னா பிரைவேட்டா ஒரு ஜெட்டை புக் பண்ணி போவாங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம், தடுக்கி விழுந்தவர்கள் எல்லாம் தலைவராகணும்னு ஆசைப்படுவாங்க. ஒன்றை சொல்லுகிறேன் கழக உடன்பிறப்புகளே, நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்திருக்குது. கல்வியிலாகட்டும், பொருளாதாரத்திலாகட்டும், தொழிலிலாகட்டும், விளையாட்டிலாகட்டும், எல்லாவற்றிலுமே ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் வந்திருக்க முடியாது. இதுதாங்க உண்மை. சிலர்லாம் கிளம்பி வருவாங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றது, கொஞ்சம் நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். வேற ஐயா அந்த படத்துல இந்த டைலாக் சொன்னாரு, அதுக்கோசமே நீ இந்த ஓட்டு போடுற அப்படின்லாம் சொல்லி உங்களை குழப்புவாங்க. ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலின்றது எனக்கு தெரியும். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது பாருங்க. இதுவரைக்கும் ஒவ்வொரு மாற்றமும் சமுதாயத்துல கொண்டு வரப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினால. இதுக்கப்புறம் மாற்ற வேண்டியது ஒரு சிலருடைய மனநிலையை தான் தவிர இங்க இருக்கக்கூடிய காரியங்களை கிடையாது. இது தெரியாம மாற்றம் வரணும், அது வரணும்னு சொல்லுவாங்க. பொதுக்கூட்டமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பாசமிகு சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு நம்முடைய காட்டுப்பாக்கம் ஒட்டுமொத்த கிளை கழகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சொன்னால் அது மிகையாகாது. நெமிழி தெற்கு ஒன்றிய திமுக மற்றும் ஒன்றிய இளைஞரணி சார்பாக இன்றைக்கு ரொம்ப சீரோடும் சிறப்போடும் இந்த இடத்துல ஏதோ பிரச்சார கூட்டம், தெருமுனை கூட்டம் போலலாம் இல்லை, மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் போல இருக்கு. அவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அத்துணை கழக உடன்பிறப்புகளுக்கும் விழாவை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றிய ஹரிசங்கர் அண்ணன் அவர்களுக்கும் எல்லாம் எதிர்காலத்தின் தூண்கள் என்று சொல்வதா, இல்லை வரலாறே நீங்கள் என்று சொல்வதா, இவைகளையெல்லாம் தாண்டி கலைஞருடைய ஒற்றை பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் உயிரினும் மேலான என் கழக உடன்பிறப்புகளே என்று சொன்னால் தான் அது மிகையாக இருக்கும். ஆமா,
இன்னைக்கு நாமெல்லாம் இங்க ரொம்ப சந்தோஷமா பொறுமையா அமர்ந்திருக்கிறோம். அதற்கு காரணம் வந்து நாம வந்து ஒரு பொற்கால ஆட்சி கீழே இருக்கிறது தான் வந்து மகளிருடைய சப்போர்ட் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அப்படின்றது இதுல தெளிவா தெரியுது. இங்க இருக்கக்கூடிய அண்ணாங்களுக்குலாம் ஒரு கிளாப் பண்ணிடுங்களேன் மகளிர் சார்பா. ஆமா, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஏன்னா சில தற்கொலை கூட்டங்கள் எல்லாம் கொள்கை தெரியாம, நலத்திட்டங்கள் பற்றி தெரியாம, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதோ, நலத்திட்டங்கள் எங்க இருக்கிறதோ, எது மக்களுக்கான ஆட்சியோ அங்கு கழகத்தோடு துணை நின்று இந்த இடத்துல பொறுமையா நின்றுட்டு இருக்க என்னோட அத்துணை வாலிப சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்கள். தொடர்ந்து உங்களுடைய பணியை நீங்க கழகத்துக்கு செலுத்துங்க. இங்க சிறு பிள்ளைகளா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னைக்குமே ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய உறுதுணை, அந்த சப்போர்ட்ன்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால தான் நம்முடைய தலைவர் சொல்றாரு, உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். இந்த நம்பிக்கையில தான் நம்முடைய தலைவர் சொல்றாரு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லி. இன்னைக்கு மகளிர்லாம் நம்ம இலவசமா பயணம் செய்யறோங்க. ஒரு காலத்துல அப்படியே வீட்டுல அடைஞ்சு கிடந்தோம். அப்பா வருவார் எப்போ வேலையிலேருந்து, ஹஸ்பண்ட் எப்போ வருவாங்க வேலையிலேருந்து, கொஞ்சம் கடைக்கு போனோங்க, ஒரு துணி எடுக்கணுங்க அப்படின்னா அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்கள சார்ந்திருக்கணும் எல்லாத்துக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு மகளிரும் வந்து தற்சாப்போடு சுயமரியாதையோடு நிற்கும். அதானே? அப்படி இல்லை கழக உடன்பிறப்புகளே. ஒரு கீரை விற்கக்கூடிய ஒரு அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, அந்த 10 ரூபான்றது எவ்வளோ பெரிய ஒரு தொகை வச்சுக்கினேன் அப்படின்னு நீ கேட்கலாம். அது எனக்கு கேட்குது நல்லா. அதை வந்து 1000 ரூபாய் தானே அப்படி பார்க்காதீங்க. அந்த 1000 ரூபாய் கூட வங்கி கணக்கில் இல்லாமல் 0 பேலன்ஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளோ மன உளைச்சலாகுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு மாதம் 14 தேதி ஆகிறதுக்குள்ள உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வைக்கப்பட்டுள்ளதுன்ற அந்த செய்தி வருது பார்த்தீங்களா? அந்த பெண்களுக்கு ஒரு தைரியம் மனசுல, 1000 ரூபாய் இது வச்சு வைப்போம், சொல்லிடக்கூடாது, அவர் கையில் மட்டும் சொல்லிடக்கூடாது, காதில் போட்டுக்கூடாது, மனுஷன் கேட்டுருவான் என்கிட்ட அப்படின்ற உங்க மனநிலைலாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு பெண்ணாக நானும் அதை உணர்ந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அந்த 1000 ரூபாவை புத்திசாலி ரொம்ப உஷாராக இருக்காங்களா என்ன திரும்ப பண்றாங்க, அப்படியே அந்த 1000 ரூபாவை அப்படியே வச்சு 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 1 வருஷம் ஆன பிறகு சீட்டெல்லாம் தாண்டி இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிட்டாங்கண்ணா, 1 கிராம் 2 கிராம் கோல்டு எடுக்கிறாங்கண்ணா, பார்த்துவாங்களா, ஐடியா கொடுத்துட்டு போறேன், இந்த வாட்டி நான் வந்துக்கிறேன், அடுத்த வாட்டி வரும்போதுமா நீ சொன்ன ஐடியா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நான் கூட 1 கிராம் எடுத்துக்கிறேன் நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா சொல்றீங்க அடுத்த வாட்டி வரும்போது. இப்படி ஒரு சுய உதவி குழுல ஒரு 200 ரூபாய் சேமிப்பு கட்டுறதாகட்டும், ஒரு சின்ன ஒரு பாட்டி கிட்ட போயிட்டு ஒரு குழந்தை கேக்குதுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு தெரியாது பாட்டி கிட்ட காசு இருக்குமா இருக்காதான்னு. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்றோருக்கு மாதம் 1000 ரூபாய் தரோம், எத்தனை கணவன்மார்கள் இன்னைக்கு வந்து மனைவிக்கு 1000 ரூபாய் தரும். ஆனா ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவர், தொலைநோக்கு பார்வையோட பெண்கள் வந்து யார்கிட்டயும் கையேந்து நிக்க கூடாது. ஒரு அடிப்படை தேவை அவங்களுக்கானது, ஒரு பூ வாங்கிக்கிறதாகட்டும் இல்ல ஏதோ ஒண்ணு வாங்கிக்கிறதாகட்டும், அவங்க கையில ஒரு 1000 ரூபாய் இருக்கட்டுமே, எவ்வளவு பெருந்தன்மையா தொலைநோக்கு. சில தற்கூரிஸ்லாம் கேட்போம், நான் பெரிய திராவிட மாடல் ஆட்சி சாதனை, திராவிட மாடல் ஆட்சி சாதனை. திராவிட மாடல் ஆட்சி என்பது வேறொன்றுமல்ல, எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும், இங்கு இல்லாம என்பது இல்லாமல் போக வேண்டும் தாங்க. ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று அப்படியே ஒரு ஃப்ளோல வருது. என்ன, ஓடுற பேருந்துல ஓலை குடிசையில வாடி நின்ற ஏழைய தேடி வந்த விடியலே, திக்கற்றவர்களுக்கு திராவிடம் துணை என்று பக்கத்தில் வந்து நின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. அதனையொட்டி கூட்டங்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். எப்போ போன பிறந்த நாள் எப்போ போனவருக்கு எப்போ பேசுறீங்கன்னா கடைசி வரைக்கும் பேசுவோம். தமிழ் என்ற மொழி இருக்கும் வரைக்கும் கலைஞரின் புகழ் ஓங்கும். ஏன்னா இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிறது தமிழ் மொழிய, உலகமே தமிழுக்கு மகுடம் சூட்டுகிறது, தமிழை மதிக்கிறது. ஏன்னு சொன்னா செம்மொழி என்ற மகுடத்தை நம்முடைய கலைஞர் தமிழுக்கு சூட்டினதுனால தான் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள்னு நம்ம கொண்டாடுறோங்க. திருவள்ளுவர் அழகா ஒரு குறள்ல சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒன்றும் இல்லை, பொருள் சொல்றதெல்லாம் ஈஸி தான், ஆனால் அதை பற்றி செய்யணும், அதுதான் விஷயமே. அப்படிப்பட்ட திருவள்ளுவருக்கு குமரி முனையில 133 அடி சிலையை வைத்து வள்ளுவர் கோட்டத்தை அமைத்து இன்னைக்கு வந்து உலகமே வியக்கும்படி திருக்குறளுக்கு உரை எழுதிய ஒரு தலைவன் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அவரை வந்து ஒரு அரசியலுக்குள்ளெல்லாம் அடைக்கிட முடியாது.
தமிழுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றிய மிகப்பெரிய ஒரு தலைவன். அது வேற டமால்டிமில்னு வேற வெடிக்கும், முன்னாடியே உன் பேர் மட்டும் போட்டுனுக்குற அப்படின்ட்டுன்னு. ஆனா வெறும் பாத்திரத்தில் மட்டுமே இருந்த பெண்களுடைய பெயரை பத்திரத்தில் மாத்தி கொடுத்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்துரிமை, அதாவது 1929ஆம் ஆண்டு பெரியார் செங்கல்பட்டுல சுயமரியாதை மாநாட்டுல ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. பெண்ணு ரொம்ப அடிமையா இருக்கிறாப்பா, ரொம்ப சீப்பா நடத்துறாங்கப்பா அவளை. என்ன ரீசன் பார்த்தா அவளுக்கு சொத்து கிடையாது. அவ அப்படியே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறா, யாருன்னா ஒருத்தர் சார்ந்து இருக்கிறா. கல்யாணம் ஆகட்டும் முன்னாடி அப்பா கல்யாணம் ஆயிட்டா ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் பிள்ளைங்க. அப்போ அவளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சொத்து இருக்கணும். பணம் இருந்தால் தானே இந்த உலகம் மதிக்கும். அதை பெரியாருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்ன சொன்னாரு, பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடிங்கிட்டு அவங்க கிட்ட புத்தகத்தை கொடுங்கன்னு. அதை அப்படியே செயல்படுத்தியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதே வழியில இன்றைக்கு கல்விதான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்றவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள். அப்படி பெண்களுக்கு அரசு பணியில, அதிகார பணியில 30%இருந்து 33% வரைக்கும் இடஒதுக்கீடு செய்து பெண்களை சுயசார்போடு தற்சார்போடு நிற்க செஞ்சவர். இன்னைக்கு ஆசிய கண்டத்திலே முதல் முறையாக தமிழகத்துல மகளிர் சுய உதவிக்குழு, நீங்க பாட்டி மாதிரி அக்கா மாதிரிலாம் இருப்பீங்க மகளிர் குழுல, ஒரு கல்யாணத்தை வச்சுக்கிறீங்க, லோன் எடுக்கிறீங்க மகளிர் குழுல இருந்து. அதெல்லாம் யார் கொண்டு வந்ததுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் கொண்டு வந்ததுதான். அதாவது ஐயா கிட்ட ஒருத்தர் ஒரு வாட்டி கேட்கிறாரு, உங்களை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. என்ன சுயமரியாதைக்காரர்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அவர் மட்டும்தான் சுயமரியாதையோடு இருந்தாரா? கிடையாது. ஒவ்வொரு தமிழனும் சுயமரியாதையோடு இருக்கணும்னு தான் முதலமைச்சரான உடனே அவர் போட்ட கையெழுத்து கை ரிக்ஷா முறைமையை ஒழித்து 2000க்கும் மேற்பட்ட சைக்கிள் ரிக்ஷா முறைமையை அமல்படுத்திய ஒரு தலைவன். இப்படி யாருமே தலை குனிஞ்சு இருக்க கூடாதுன்னு பிற்படுத்தப்பட்ட அருந்தியதர் பிரிவினருக்கு, இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நலவாரியத்தை உருவாக்கினவர், தொழுநோயாளிகளுக்கு மருத்துவமனைகளை உருவாக்கினவர். இன்னைக்கு நாம் என்ன சொல்றது, திருநங்கைகள் அக்காவெல்லாம் பார்த்தா ரொம்ப கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம். அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. அவங்கள என்னென்னமோ பேர்ல, நான் சொல்ல விரும்பல, என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லி அவங்கள நம்ம காயப்படுத்துறோம். ஆனா தமிழ்நாட்டுல முதல் முறையாய் ஒரு தலைவன் அவர்களை பற்றி யோசித்து அரவாணின்ற பெயரை மாத்தி திருநங்கைகள், திருநம்பிகள் என்ற அழக பெயர் சூட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஊனமுற்றவர்களை உலகம் தள்ளி வச்சுச்சு, அவங்களுக்கான எந்த வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க ஊனமுற்றவர்கள் கிடையாது, இந்த உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை வைத்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். இன்னைக்கு அதை அப்படியே மேம்படுத்தி தான் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காரு. அவருக்கு யாருக்கு? மாற்றுத்திறனாளிகளுக்கு. நீங்க சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா தாழ்தள பேருந்துகள் இருக்கும். என்னன்னா நாமெல்லாம் நல்லா இருக்கு, கை காலு ஏறி போயிடுறோம், அவங்க எப்படி ஏறுவாங்க? அதை யோசிக்கிறாரு பாருங்க. இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு முன் உதாரணமே. அவங்களுக்காக அந்த ஸ்டெப்ஸ்லாம் கீழே வச்சு ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கான நலவாரியங்கள், நலத்திட்டங்கள், பணி நியமனங்கள் இன்றைக்கு நடந்துட்டு வருது. இப்படி எல்லா பிற்படுத்தப்பட்டோருக்கும், எல்லா கடைகோடியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நலத்திட்டங்கள் போய் சேருகிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினால் வந்தது. இன்னைக்கு நிறைய சொல்லலாங்க, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. விளையாட்டுத்துறை, தொழில்துறை, விவசாயத்துறை, கல்வி, எல்லாவற்றிலுமே தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கு, முதன்மை மாநிலமா இருக்கு. எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கும். அதுக்கு முழு முதற் காரணம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். என் கழக உடன்பிறப்புகளை இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன், யார் வேணா வரலாம், எத்தனை பேர் வேணா வரலாம், ஆனா கஷ்டம்னு பொழுது நம்மெல்லாம் எங்கேயோ ஒடுங்கி அடங்கி கிடந்ததை இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம். இன்னைக்கு சரிக்கு சமமா ஒரு நல்ல சேர் போட்டு உட்காடுறோம். சாதிய பெயருக்கு பின்னாடி போட்டதை மாத்தி இன்னைக்கு ஒரு பட்ட படிப்புகளை நம்முடைய பெயருக்கு பின்னாடி போடுகிறோம் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் வந்தது என்பதை சற்றும் மறந்துடாதீங்க. சில தற்குறிஸ்லாம் கிளம்பி வரும், எங்க தலைவருக்கு போட்டுன்னு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க புத்திசாலிங்க, நீங்க யோசிக்கக்கூடியவங்க, பகுத்தறிவு உள்ளவங்க. நம்முடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு படிக்கிறாங்க, நாம மாதம் 1000 ரூபாய் வாங்குறோம். அதெல்லாம் நினைச்சு சிந்திச்சு யோசிச்சு உங்களுடைய முத்தான வாக்குகளை, பொன்னான வாக்குகளை உதயசூரியனுக்கு அளித்து வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று சொல்லி இந்தியை விரட்டி, தமிழ் நூலை புரட்டி, திராவிடத்தை நிலைநாட்டி, பகுத்தறிவை ஊட்டி, வளர்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க திராவிடம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி கழக உடன்பிறப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இறுதியாக
நன்றி உரை ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் முரளி முகேஷ் அவர்கள் நன்றி உரை கூறுவார். அடுத்தபடியாக இளைஞர் அணியினுடைய ஒன்றிய அமைப்பாளர் தம்பி முகேஷ் அவர்கள் இப்பொழுது நன்றி உரையாற்றும். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மேற்கு ஒன்றிய திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் 4 ஆண்டு சாதனைகள் விளக்க பொதுக்கூட்ட திருமுனை கூட்டத்திற்கு வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.